ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி காலையில் கூட நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸாக ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ பார்த்துருந்தோம். சரியா, அந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் நல்லபடியாக எல்லா கொஸ்டினுக்குமே நீங்கள் வந்து உங்களால் ட்ரேஸ் பண்ண முடியும். சரியா, அதனால் தயவுசெய்து அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரை நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 20 மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா, எல்லா பிரான்ச்சுக்குமே இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் பேப்பர் வந்து இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பர். நம்மளோட பர்சன்டேஜை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த பேப்பர் மாதிரி ஈஸியும் கிடையாது, இந்த பேப்பர் மாதிரி கடினமும் கிடையாது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ட் ஏ பேரபோலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஃபோக்கஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இஸ் 30 mm சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ட்ரா தி டேஜன் அண்ட் நார்மல் டு தி எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். சரியா, அதுக்கப்புறம் அதில் பி கொஸ்டின் டெவலப் இன்வால்வ்டு ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் சைட் 25 mm ஆல்சோ ட்ரா தி டேஜன் நார்மல் அட் எனி பாயிண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அடுத்து உங்களுக்கே நல்லா தெரியும், ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் 2 கொஸ்டின். சரியா, இதுதான் வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸு. ஏன்னா 5 கொஸ்டின் தான் கேட்கவே போகிறாங்க. 5 கொஸ்டினுக்கு 20 மார்க். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதாவது செகண்ட் கொஸ்டின் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக 2 கொஸ்டினுமே சரியா ரிப்பீட்டடாக நம்ம கேட்குறாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இது நமக்கு ரொம்பவே முக்கியமானது. தேர்டில் பி வந்து பாருங்கள், எக்ஸகனல் பிரமிடு வந்து ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி ஃபார் ஏ கொஸ்டின் வந்து ஸ்கொயர் பிரமிட். சரியா, பிரமிடு வந்து ரொம்ப முக்கியமானது. அதையும் தெளிவாக பார்த்துங்க எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத. ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர். சரியா, அதே மாதிரி ஃபோர்த்தில் பி எக்ஸகைல் பிரமிடு. சரியா, அதையும் தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி ஃபிஃப்த்தில் ஏ வந்து ஸ்கொயர் பிரமிடு. சரியா, அதையும் தெளிவாக பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு என்னன்னு பார்த்தா ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்க எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.